ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 45 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் இஷிடா ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி மேலே வந்தான். எப்படியாச்சும் நம்ம தான் இச்சிகோக்கு முன்னாடி ரூக்கியாவை காப்பாற்றணும்னு. ஆனால் கடைசியில் அங்கே பார்த்தா டோசன் நின்றுட்டு இருந்தான். வேற வழியில் நான் உன்னைய போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்ததுக்கே நம்ம இஷிடா அங்கே மட்டேன். அதுக்குன்ட்டு சும்மா ஸ்வாடை எடுத்தான்ட்டு இல்லை, பவர்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். மயங்கினதுக்கப்புறம் இஷிடாவை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு, இந்த பேட்டில் இவ்வளோ கேவலமாக முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் சீக்கிரமாகவே உன் பேட்டில் முடிய போகுது, நல்லா தூங்கும்பான். அதே நேரம் யோரோயிச்சி நம்ம இச்சிகோக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருந்தால அங்கே முதல்ல பங்கையை பத்தி நல்லா தெளிவா சொல்லுவா. அதாவது ஷிகை கத்துக்கிறத விட பங்கை டெக்னிக்கை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் அதை கத்துக்க டேலண்டான ஆளாவே இருந்தா கூட 10 வருஷம் ஆகும். ஆனா நம்மளால அதை 3 நாள்ல கத்துக்க போறான். அதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படணும்னா அவனும் நான் ரெடிமா. உடனே என்ன பண்ணுவா, ஒரு டம்மி பொம்மை மாதிரி உனக்கு கொண்டு வந்து வைப்பாளா. இது பேரு டென்ஷிடாய். இதை ஸ்டெல்த் ஃபோர்ஸோட வைட்டல் ஸ்பிரிச்சுவல் டூலும்பாங்க. அதாவது நம்ம ஸ்வாடோட ஒரிஜினல் ஃபார்மை ஃபோர்ஸ்ஃபுல்லா அது வெளியில கொண்டு வரும். அதுதான் நம்ம பயலுக்கு சுத்தமா புரியல. பங்கையை ட்ரெயின் பண்றதுக்கு இது எதுக்கு நமக்கு தேவைன்னு கேட்பான். இப்போ அந்த ஷிகைங்கிற டெக்னிக் வந்து நம்ம ஸ்வாடோட கம்யூனிகேட் பண்ணி அது கூட சிங்க்ரனைஸ் ஆகணும். அது பண்ணாலே போதும், ஷிகை லெவலை ரீச் பண்ணிடலாம். அதான் நம்ம பையன் அதோட உலகத்துக்குள்ள போயிட்டு வந்தான்ல. இப்போ அதே மாதிரி பங்கையில அதை இந்த உலகத்துக்கு வர வைக்கணும். இதை பண்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஏன்னா உடனே எல்லாம் அதால இங்க வர முடியாது. நம்ம கென்பச்சி கூட நடந்த சண்டையில என்னதான் மேட்ச் டிரா ஆயிருந்தாலும் நம்ம பையன் ஆல்ரெடி அந்த ஸ்வாடோட ஒரிஜினல் ஃபார்மை நம்ம உலகத்துக்கு வர வச்சிருப்பான். அதான் அவன் அட்டாக் பண்ணி சாவர நிலைமையில இருக்கும்போது அந்த ஜங்கட்சு வெளியில வந்து நீ ஜெயிக்கணுமா என்னன்னு கேட்டு நம்ம பையலுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுல்ல, அதான் சொல்றா. அப்படின்னா நம்ம பையன் ஆல்ரெடி அந்த வேலையை பண்ணிட்டான். ஆனா இப்ப என்ன பண்ணுன்னா, அந்த பொம்மை இருக்குதுல்ல, அது ஜன்பகுட்டோவை வெளியில வர வச்சு 3 நாளைக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். அதுக்குள்ள நம்மால ஜங்கட்சு கூட சண்டை போட்டு அதை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அவனால பங்கையை ரீச் பண்ண முடியும். இதை சொன்னோன்னே கத்திய வச்சு அது மேல ஒரு சொருகிட்டு நான் தோத்தா என்ன ஆகும்னு கேட்கல. இதான் ஒரே வழினா நான் கண்டிப்பா அதை செய்வேன்பா. எதுக்காக கத்தி வச்சு அதை ஒரு போடு போட்டான்னா, அதை அவன் கத்திய வச்சு 2ஆ பொளந்தாதான் ஜங்கட்சு வெளியில வரும். சோ ஜங்கட்சும் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்துருவான். இச்சிகோவை பார்த்துட்டு பரவாயில்லையே, நீ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டியே அப்படின்னு உடனே யோரோயிச்சி, நாங்க பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க, எல்லாம் உன் கையில தான் இருக்குன்னு உடனே ஒரு பிரச்சனையும் இல்லை, இனி இவனை நான் பாத்துக்கிறேன்னு தரையில கைய வைப்பான். அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிரும். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே சரக்கு 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 சரக்குன்னு ஏகப்பட்ட ஸ்வாடு பூமிக்குள்ள இருந்து வெளியில வந்து நிற்கும். இத்தனை ஸ்வாட் இருக்குதே, இதுல ஒரு ஸ்வாடு தான் உண்மையான ஸ்வாடு. இப்போ நம்ம பையன் ஜங்கட்சு கூட சண்டை போடணும். அதுல அந்த உண்மையான ஸ்வாட் எடுத்து ஜங்கட்சு கூட சண்டை போட்டா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும். சாகரவுக்குள்ள அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளவுதான், இச்சிகோ காலி. முடிஞ்சா போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுக்க போவோம். நம்மளும் போய் கத்தி எடுத்துக்குவான். பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அதே டைம் அப்படியே கட் பண்ணி சோகோ அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்டர் ரிலீஃப் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதான் ஹாஸ்பிட்டல். அங்க லெமுரான்னு ஒருத்தர் ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பான். அதாவது அன்வான்டட் பீப்புள் வந்து இங்க ஒரு பெரிய கலவரம் நடந்ததுனால ஸ்குவாட் 4 ஸ்டேஷன் டெய்லியுமே குழப்பத்துல தான் இருக்குதாமா. ஏகப்பட்ட பேரை வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட இடம் இல்ல. இதை விட மோசம் என்னன்னா, நேத்து ஈவினிங் ஸ்குவாட் 13 and 8 சேர்ந்த கேப்டன்ஸ் வெளியில இருந்து வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கவங்கள அட்மிட் பண்ண சொன்னாங்க. அதான் நம்ம பையலுக்கு தான். இதனாலேயே இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா 3rd ஷிஃப்ட் போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களாமா. நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல எங்களால சுத்தமா முடியல. அதான் வெளியாளுங்க வந்திருக்காங்க. அவங்கள போட்டு பொலன்னு பொளந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு சரி பண்ணுங்கன்னா அது எப்படி முடியும்? அதுவும் அந்த வேலையை இவன் தான் பார்க்கணுமாமா. இது கூட மன்னிச்சிடலாமாமா. ஆனா அந்த கேப்டன் ஷுன்சு இருக்கானே, எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸை சேஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஒரு ஓரமா படுத்து அவன் பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். எப்படி ஒரு ஆளை எப்படியா கேப்டனா போட்டீங்கன்னு கதறிக்கிட்டே எழுதுவான். அப்ப அங்க வந்த நர்ஸ், இந்த மாதிரி ஸ்குவாட் 9ஓட கேப்டன் டோசனும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காராமா. அதான் அடுத்த ஆளு நம்ம இஷிடாவை அட்மிட் பண்ணும்ல, மறுபடியும் ஒரு அவுட் பேஷண்டான்னு முழிப்பான். அந்த நர்ஸ், நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு உங்க மானங்கட்ட வாய்ஸ்ல வெளியில கத்திட்டு இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் கேட்டுச்சுன்னா அப்புறம் உங்களையே நாங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லும்பா. அவ்வளவுதான், உங்க எல்லாரும் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் ஜூஷிரோவோட லிeutenants இருக்காங்கல்ல, அந்த 2 பேரு, அதுல ஒருத்தர் ரிப்போர்ட்டை படிக்கிறேன்னு கத்துவான் பாருங்க. அவன் கத்துல அங்க இருக்கவனுங்க காதெல்லாம் செவிடா போயிரும் போல இருக்கு. அந்த கத்துவான். வேற ஒண்ணும் இல்ல அனட்டாரோவை கொண்டு வந்து கேப்டன் டெட்சு கிட்ட விட்டுருப்பாங்க. அதாவது அவங்க மிரட்டி தான் இவனை வேலை வாங்கினாங்க. அவனால பிசிக்கலாவும் மென்டலாவும் அவங்களை எதுவும் பண்ண முடியாது இல்ல, அதனால மாட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே கேப்டன் டெட்சு என்ன சொல்லுவா, அவங்களால ஏற்பட்ட சேதாரம் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலுமே இந்த ஹனட்டாரோவால தான் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. சோ அதை என்னைக்குமே மன்னிக்க முடியாது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ கொட்டட்சுங்கிற அவளோட லிeutenant ஹனட்டாரோவை கூட்டு போகும்போது
ஹனடாரோ ஃபீலிங்கோட ரூக்கியா இருக்க ஜெயில பாப்பான். என்னாச்சுன்னு கேட்டோன்னே நான் பண்ணது தப்பு தான் எனக்கு புரியுது, ஆனா இதனால ரூக்கியாக்கு இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருச்சாங்கிற மாதிரி கேட்பான். அது அவளாலையுமே சொல்ல முடியல. நீ என்னதான் தப்பு பண்ணேன்னு மத்தவங்க சொன்னாலும் உன் ஃபீலிங்ஸுக்கு நீ உண்மையா இருந்திருக்க, அதனால நடந்த வரைக்கும் நடந்துருச்சு, இனி எல்லாம் கேப்டன் ரெட்சு ஒனோஹனா கையில தான் இருக்குது, நம்ம முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி கூட்டு போவா. அப்படியே கட் பண்ணி நம்ம அபரைய காட்டுறாங்க. அப்படியே ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருந்தவன் ரூக்கியாவை யோசிச்சு பார்ப்பான். அவளை பத்தின பழைய விஷயங்கள்லாம் அவன் மைண்ட்ல அப்படியே ஃபிளாஷ் ஆகும். இது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையா இருக்கிறது யாரு? அவன் அண்ணன் தானே. வெளியாளு உள்ள வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்றான். இவன் சின்ன வயசுல இருந்து அவளோட ஃப்ரெண்டு, நம்ம எதுவுமே பண்ணலேன்னு கவலைப்பட்டுட்டு ஜெயில ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்து ஜபிமாரு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு கெத்தா சொல்லுவான். அதாவது இவனுமே இப்போ ரூக்கியாவை காப்பாற்ற கிளம்பிட்டான். இனி இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய கலவரங்களே ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.